ட்ரம்ப்பும் புட்டினும் வந்து ஜியோ பாலிட்டிக்ஸை வந்து ஒரு அமைதியாகவே இருக்க விடாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 3 நியூக்ளியர் கேப்பபிள் வெப்பன்ஸை வந்து இவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க, புட்டின் டெஸ்ட் பண்ணுறாரு. அமெரிக்காவை ஒப்பிடும்போது ரஷ்யா என்றுமே ஒரு வீக்கர் ஸ்டேட்டாக தான் இருந்திருக்கு பனிப்போருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால தான் வந்து நீங்கள் புட்டின் அல்லது ரஷ்யா வந்து மீண்டும் மீண்டும் வந்து இந்த வீக்னஸை ஆஃப்செட் பண்ணுறதுக்காக இல்லை இந்த வீக்னஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் அணுசக்தி ஆயுதங்களை வந்து இன்னும் மேலும் பயன்படுத்துவோம், வளர்த்தெடுப்போம் அந்த ஒரு கேப்பபிலிட்டியா அப்படிங்கறத வந்து மீண்டும் மீண்டும் சொல்லிட்டேன். எத்திக்கல் பவுண்டரிஸை வந்து நியூக்ளியருக்கு ஒரு லைன் வச்சிருந்தாங்க. அந்த லைனை உடைச்சிட்டு எல்லா கண்ட்ரியும் பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. எஸ்பெஷலி வந்து நியூக்ளியர் ஜியோ பாலிட்டிக்ஸ்ல வந்து இது ஒரு பெரிய டெக்டானிக் ஷிஃப்டா தான் எல்லாருமே பாக்குறாங்க. இதுல ஒரு சிக்கல் என்னன்னா, முக்கியமான அணுசக்தி நாடுகளுக்கு இடையே எந்த விதமான சலனமும் ஏற்படாததுனால இனி வந்து அணுசக்திங்கிற விஷயத்துக்குள்ள நம்ம போக வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிங்கிற ஒரு நிலை வந்து இத்தனை நாள் இருந்தது. குறிப்பாக 90s இருந்து பாத்தீங்கன்னா அதற்கு முக்கியமான காரணம் அமெரிக்காவுடைய டாமினன்ஸ். இப்ப அந்த டாமினன்ஸ் வந்து ஏதோ ஒரு இடத்துல கேள்விக்குள்ளாகுது, உடைய ஆரம்பிக்குது. இப்ப சீனா வந்து தன்னுடைய அணுசக்தி ஆயுதங்களை வந்து அமெரிக்காவிற்கு இணையாக கொண்டு வருவதால் என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்துல வந்து இந்தியாவும் வந்து சீனாவுக்கு இணையா இதை கொண்டு வரணுங்கிற இடத்துக்கு இந்தியா தள்ளப்படுது. இதை இந்த இரு நாடுகளையும், பாகிஸ்தானை மட்டும் நான் சொல்ல மாட்டேன், இந்தியாவும் சரி பாகிஸ்தானும் சரி, இருவருமே வந்து இதை ஒட்டி கிரேட் பவர்ஸ், அதாவது வல்லரசுகள் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதற்கு தகுந்தாற் போல தங்களுடைய இன்ட்ரெஸ்டையும் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக எப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்கிறது வந்து இட் இஸ் an ஓப்பன் கொஸ்டின். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ என்ன சொல்றது, ட்ரம்ப்பும் புட்டினும் வந்து ஜியோ பாலிட்டிக்ஸை வந்து ஒரு அமைதியாகவே இருக்க விடாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு புதுசாக வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்க வார்த்தைகள் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ். ஏன்னா வந்து ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு 3 நியூக்ளியர் கேப்பபிள் வெப்பன்ஸை வந்து இவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க, புட்டின் டெஸ்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ட்ரம்ப் சொல்கிறாரு, நாங்கள் பாருங்கள் நியூக்ளியர் டெஸ்ட் பண்ண போகிறோம், திருப்பி ஆரம்பிக்க போகிறோம். ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணது அது திருப்பி ஆரம்பிக்க போகிறோன்னு சொல்கிறாங்க. திடீர்னு நேற்று பார்த்தா வந்து ஆர்டிக்ல வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுங்க, நியூக்ளியர் லைவ் நியூக்ளியர் இதை வந்து டெஸ்ட் பண்ண ரெடி ஆகுன்னு சொல்லிட்டு ரஷ்யாவில் வந்து புட்டின் ஆர்டர் போகிறாரு. இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? நிச்சயமா ட்ரம்ப் வந்து முதல்ல சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை வந்து சவுத் கொரியால மீட் பண்றதுக்கு முன்னாடி தான் அவருடைய அந்த சோசியல் மீடியா போஸ்ட்ல வந்து அவர் சொல்றாரு, இந்த மாதிரி தட் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஹஸ் டு ரெஸ்யூம் நியூக்ளியர் டெஸ்டிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்றாரு. எஸ்பெஷலி வந்து நியூக்ளியர் ஜியோ பாலிட்டிக்ஸ்ல வந்து இது ஒரு பெரிய டெக்டானிக் ஷிஃப்டா தான் எல்லாருமே பாக்குறாங்க. இதுல ஒரு சிக்கல் என்னன்னா, நீங்க ஹிஸ்டாரிக்கலா பாத்தீங்கன்னா, வரலாற்று ரீதியாக நம்ம பார்த்தோம்னா, அமெரிக்கா தான் வந்து அணுசக்தி ஆயுதங்களை வந்து ஒரு கட்டிற்குள் வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை வந்து கடந்த ஒரு 70 ஆண்டுகளாக எடுத்துக்கொண்டே இருக்கிறது. மீண்டும் மீண்டும் பாத்தீங்கன்னா, அதாவது அணுசக்தி ஆயுதத்தை வைத்திருக்கக்கூடிய நாடுகள் வந்து அவர்களை தாண்டி வேற யாருக்கும் வந்து அணுசக்தி செல்லக்கூடாது. ப்ராலிஃபரேஷன் அப்படிங்கிற ஒரு டேர்மை வந்து எப்பவுமே யூஸ் பண்ணுவாங்க. அணுசக்தி ஆயுதங்களோ அதை சார்ந்த தொழில்நுட்பமோ வந்து மற்றவர்களுக்கு பரவி விடக்கூடாது அப்படிங்கிற இதுல வந்து ரொம்ப முனைப்பா இருந்த ஒரு வல்லரசு வந்து அமெரிக்கா தான். ரஷ்யாவை கம்பேர் பண்ணும் போதா இருக்கலாம், சீனாவை கம்பேர் பண்ணும் போதா இருக்கலாம், வேற எந்த வல்லரசுகளை கம்பேர் பண்ணும் போதும் வந்து இந்த விஷயத்துல ரொம்ப முனைப்பா இருந்தது அமெரிக்கா தான். எந்த ஒரு பிரசிடென்ட்டுமே இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்து நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. அதுவும் குறிப்பாக 90ஸ்ல இருந்து 90ஸ்லாம் மொத்தமாக டெஸ்டிங், அதாவது நியூக்ளியர் டெஸ்டிங்கையவே வந்து அணு ஆயுதங்களை பரிசோதிப்பதையே வந்து முழுவதுமாக ஒழிப்பதற்கான ஒரு ஒப்பந்தத்தை வந்து, அதுவும் ஒரு உலகளாவிய ஒப்பந்தம், ஒரு 2 நாடுகளுக்கு இடையே இருக்கிற ஒப்பந்தம் கிடையாது. CTBT, காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட் பேன் ட்ரீட்டி அப்படிங்கிற ஒரு ட்ரீட்டியை 96ல கொண்டு வர்றாங்க. அதுல இருந்து பாத்தீங்கன்னா எந்த நாடுமே வந்து நார்த் கொரியாவை தவிர எந்த நாடுமே நியூக்ளியர் டெஸ்டிங் பண்ணதில்லை. இப்படி ஒரு சூழல்ல வந்து ட்ரம்ப் மீண்டும் வந்து அணு ஆயுதத்தை டெஸ்ட் பண்ணணும்னு சொல்றது வந்து ஒரு 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 ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கு. இதுக்கு புட்டின் நேரடியாக ரியாக்ஷன் கொடுக்கல. புட்டின் வந்து ட்ரம்ப் பேரையும் அமெரிக்கா பேரையும் யூஸ் பண்ணல. அவர் எப்பயும் போல அவர் வேலையை பார்க்குற மாதிரியே வந்து நியூக்ளியர் டெஸ்டிங், ஃப்ளெக்ஸிங், அது மாதிரி ஒரு விஷயத்த போஸ்டரிங் கொண்டு போயிட்டு இருக்கிறது வந்து புட்டினோட ரியாக்ஷன் வந்து நார்மலாக தானா, இல்லாட்டி வந்து இது வேற எங்கேயாவது கொண்டு போகுதா இந்த ஜியோ பொலிட்டிக்கல் இடங்களை? இப்ப நீங்க ரஷ்யாவை பாத்தீங்கன்னா, குறிப்பாக
ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் தான் வந்து பனிப்போர் காலத்துல கோல்டு வார் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூக்ளியர் பாஸ்டரிங், ம். அதாவது இரு நாடுகளுமே வந்து முதலில் வந்து அணுசக்தி ஆயுதங்களை தயாரித்த முதல் இரு நாடுகள் இவங்க ரெண்டு பேரும் தான். அமெரிக்காவும் அப்போது இருந்த சோவியத் யூனியனும். அதனுடைய சக்சஸர் ஸ்டேட் தான் ரஷ்யா. ஸோ ஓகே. இவங்களுடைய பனிப்போர் காலத்துல வந்து எப்படி இவங்க அதாவது அவர்களுக்கு இடையே வந்து இந்த ஒரு அணு ஆயுத போட்டி என்பது நடந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து 1962 நடந்த கியூபன் மிசைல் கிரைசிஸ். எப்படி வந்து கியூபால வந்து சோவியத் யூனியன் வந்து நியூக்ளியர் மிசைல்ஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கு ட்ரை பண்ணி அதை அமெரிக்கா கண்டுபிடிச்சு அது ஆல்மோஸ்ட் ஒரு போராக செல்லக்கூடிய அளவு, ஒரு மூன்றாம் உலக போரை நிகழும் அளவிற்கு செல்லக்கூடிய ஒரு நிலையை எட்டுச்சு. ஆனா இரு நாடுகளுமே வந்து இல்ல, ஒரு அணுசக்தி ஆயுதத்தால் சண்டை போடக்கூடிய ஒரு போர் என்பது வந்து யாராலும் வெல்ல முடியாத ஒரு போர், நோபடிஸ் அ விக்டர் இன் நியூக்ளியர் வார் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு பின்னாடிதான் தே ஆர் பேக்கிங் டவுன், அவர்களுடைய நிலைப்பாட்டில இருந்து பின்வாங்குறாங்க. இப்ப அதற்கு பின்னாடி வந்த எல்லா விதமான ஆர்ம்ஸ் கண்ட்ரோல் அக்ரிமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. இந்த அணு ஆயுதங்களை வந்து குறைப்பதற்கோ அல்லது கட்டிற்குள் வைப்பதற்கோ ஏற்படுத்திய ஒப்பந்தங்கள் தான் இது அத்தனையுமே. ஆரம்பத்துல வந்து அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவிற்கும் ஏற்பட்டது. பின் நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா யூகே, பிரான்ஸ், சைனா, இன்ஃபேக்ட் இந்தியா, பாகிஸ்தான் இவர்கள் எல்லாருமே வந்து அணுசக்தி நியூக்ளியர் கேப்பபிலிட்டி அடைந்த காரணத்தினாலதான் இந்த சிடிபிடின்னு வருது. சிடிபிடிக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ட்ரீட்டி என்பிடி. ஈரான் அண்ட் நார்த் கொரியா வந்து குறிப்பாக இந்த என்பிடிய வச்சுதான் பேசுவாங்க. என்பிடி வந்து அணுசக்தி ஆயுதங்கள் யாருக்கும் பரவக்கூடாது அப்படிங்கறதுக்காக ஏற்படுத்திய ஒப்பந்தம். 1968 கொண்டு வந்த ஒப்பந்தம் இது. சிடிபிடி வந்து 1996 அணுசக்தி ஆயுத பரிசோதனை வந்து யாரும் செய்யக்கூடாது அப்படிங்கறதுக்காக கொண்டு வந்ததுதான் சிடிபிடி. இதுல ரஷ்யாவுடைய நிலையை பாத்தீங்கன்னா பனிப்போருக்கு பின்பு குறிப்பாக என்ன ஒரு சிக்கல் வருதுன்னா, அவர்களுடைய கன்வென்ஷனல் மிலிட்டரி கேப்பபிலிட்டி என்பது குறைந்து விடுகிறது. கன்வென்ஷனல் மிலிட்டரி கேப்பபிலிட்டின்னு நம்ம சொல்லும் போது அவர்களுடைய ஏர்ஃபோர்ஸ், நேவி அண்ட் ஆர்மி உட்பட அணுசக்தி அல்லாத ராணுவ சக்தி. ஓகே. இதுல வந்து அமெரிக்காவை ஒப்பிடும்போது ரஷ்யா என்றுமே ஒரு வீக்கர் ஸ்டேட்டா தான் இருந்திருக்கு பனிப்போருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா. சோ அதனாலதான் வந்து நீங்க புட்டின் அல்லது ரஷ்யா வந்து மீண்டும் மீண்டும் வந்து இந்த வீக்னஸ ஆஃப்செட் பண்றதுக்காக, இல்ல இந்த வீக்னஸ பேலன்ஸ் பண்றதுக்காக நாங்க அணுசக்தி ஆயுதங்களை வந்து இன்னும் மேலும் பயன்படுத்துவோம் அல்லது அதை வளர்த்தெடுப்போம், பயன்படுத்துவோம்னு சொல்றதை விட வளர்த்தெடுப்போம் அந்த ஒரு கேப்பபிலிட்டியா அப்படிங்கறத வந்து மீண்டும் மீண்டும் சொல்லிட்டே இருக்கு. இப்பயும் அதே மாதிரி அந்த கன்வென்ஷனல் அந்த ஆர்மிகளோ கன்வென்ஷனல் வார் பவரும் வந்து ரஷ்யாட்டு கம்மியாக இருக்கா? ஏன்னா வந்து உக்ரைனில் வந்து தொடர்ந்து போர் போயிட்டு இருக்கதை நம்ம பார்க்க முடியுது. உக்ரைனில் வந்து அவங்க யூஸ் பண்ணாத வார்த்தை வந்து நியூக்ளியர். பட் ஆனால் இப்போ இந்த சென்ஸ் உடச்சி பேசணும்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் வார்த்தையே வந்து தீண்டத்தக்காத வார்த்தை மாதிரி வந்து வச்சிருந்தாங்க உலக நாடுகளும் உலக தலைவர்களும் யூஎனும் எல்லாம் சேர்த்து. இப்போ சர்வசாதாரணமாக வந்து அசீம் முனீர் வந்து ஒரு பக்கம் நியூக்ளியர் பற்றி பேசுவார், இந்த பக்கம் வந்து புட்டின் பேசுறாரு, ட்ரம்ப் பேசுறாங்க. ரொம்ப எத்திக்கல் பவுண்டரிஸை வந்து நியூக்ளியருக்கு ஒரு லைன் வச்சிருந்தாங்க, அந்த லைனை உடைச்சிட்டு எல்லா கண்ட்ரியும் பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? பிளஸ் இப்போ இவங்க ரெண்டு பேரும் போஸ்டரிங் நியூக்ளியர்ன்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றது மூலியமாக நியூக்ளியர் பவராக இருக்கிற கண்ட்ரிஸ், பெரிய கண்ட்ரிஸ், இப்போ சீனாவோ, இந்தியாவோ, பாகிஸ்தானோ, ஈரானோ, இப்போ நியூக்ளியர் வந்து நார்த் கொரியாவோ, இவங்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க? இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நியூக்ளியர் பவரே இல்லாத கண்ட்ரிஸ் ஆனா வந்து வெல் டெவலப்டு யூரோப்பியன் நேட்டோ கண்ட்ரிஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க இதை எப்படி பார்க்க போறாங்க? கண்டிப்பாக இத வந்து இப்ப நான் உங்களுடைய 2வது கேள்வியிலிருந்தே இத ஃபர்ஸ்ட் பாக்குறேன். இதனுடைய உலகளாவிய எதிர்வினை எப்படி இருக்கும், ரியாக்ஷன் எப்படி இருக்கும் இதுக்கு? நிச்சயமாக வந்து ஒரு அமெரிக்கா வந்து இந்த இடத்துல ஒரு ரூல் செட்டரா இருக்காங்க. நீங்க அவர்களுடைய அந்த 70 ஆண்டு கால நான் ப்ராலிஃபரேஷன் பாலிசியில பாத்தீங்கன்னா அமெரிக்கா தான் இதற்கான எல்லா ரூல்ஸையும் வந்து செட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க திரும்ப திரும்ப. என்பிடியை கொண்டு வந்ததா இருக்கட்டும், சிடிபிடியை கொண்டு வந்ததா இருக்கட்டும், இப்பொழுது ஈரானையும் நார்த் கொரியாவையும் வந்து அணுசக்தி ஆயுதங்கள் பெறுவதிலிருந்து அவர்களை தடுத்து நிறுத்துறதா இருக்கட்டும், இது எல்லாமே அமெரிக்கா தான் முன்னின்று செய்து கொண்டிருக்கிறது. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா சீனாவும் ரஷ்யாவும் வந்து பாத்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் இந்தியா, பாகிஸ்தான், இந்த மற்ற அணுசக்தி கொண்ட நாடுகளும் நம்ம பார்த்தோம்னா இந்த ரூல்ஸை வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் தே அபைடட் டு த ரூல்ஸ், அந்த ரூல்ஸை மதிச்சுதான் நடந்துட்டு இருந்திருக்காங்க. எதனாலன்னா அவர்களுக்கும் வந்து அணுசக்தி ஆயுதம் என்பது மற்ற நாடுகளுக்கு போக வேண்டான்னு தான் இவங்களும் நினைச்சாங்க. ஓகே.
இன்ஃபேக்ட் இந்தியா பாகிஸ்தானுமே பாத்தீங்கன்னா என்பிடிக்கு வெளியில தான் வந்து நியூக்ளியர் டெஸ்டிங் பண்றாங்க. அந்த டெஸ்டிங்கை பண்ணிட்டு அதற்கு பின்பு வந்து நிறைய சாங்ஷன்ஸையும் வந்து அமெரிக்கா தான் இந்தியா மேலேயும் பாகிஸ்தான் மேலேயும் 74லயும் சரி 98லயும் சரி இந்த இரு நாடுகள் மேலேயும் செலுத்துறாங்க. ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூக்ளியர் டெஸ்டிங்கை வந்து தவிர்த்து விடலாம் அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து இந்த கடைசி ஒரு 30 வருஷமாக இருந்தது. அதுவும் எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா இந்த கிரேட் பவர் பாலிடிக்ஸ், முக்கியமான அணுசக்தி நாடுகளுக்கு இடையே எந்த விதமான சலனமும் ஏற்படாததுனால இனி வந்து அணுசக்திங்கிற விஷயத்துக்குள்ள நம்ம போக வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிங்கிற ஒரு நிலை வந்து இத்தனை நாள் இருந்தது. குறிப்பாக 90ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா அதற்கு முக்கியமான காரணம் அமெரிக்காவுடைய டாமினன்ஸ். இப்ப அந்த டாமினன்ஸ் வந்து ஏதோ ஒரு இடத்துல கேள்விக்குள்ளாகுது, உடைய ஆரம்பிக்குது. அதனுடைய எதிர்வினை தான் வந்து இப்போ மற்ற நாடுகள் வந்து மெல்ல மெல்ல, அதாவது யாருமே வந்து இன்னும் ஓப்பனா டெஸ்டிங்கிற இடத்துக்குள்ள போகல. ஏன்னா டெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கடைசியா 90ஸ்க்கு முன்னாடி இறுதி கட்டத்தில் செய்த டெஸ்டிங்ஸுமே வந்து பெரும்பாலும் எல்லாம் அண்டர் கிரவுண்ட் டெஸ்டிங் சொல்லுவாங்க. சர்ஃபேஸ்லயோ அட்மாஸ்பியர்லயோ இல்ல அண்டர் வாட்டர்லயோ வந்து எந்த விதமான டெஸ்டிங்கும் நடத்தப்படவில்லை. அந்த டெஸ்டிங்குமே வந்து பாத்தீங்கன்னா 90ஸ்க்கு அப்புறம் யாருமே பண்ணல, இது வரைக்கும் அபிஷியலா யாருமே பண்ணல. ஓகே, அபிஷியலா பண்ணல, அபிஷியலா யாரும் பண்ணல. அண்டர் கிரவுண்ட்ல பண்ணாலும் கூட அதை வந்து இப்போ இன்டெலிஜென்ஸ் சேட்டலைட்ஸா இருக்கட்டும், இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் வந்து இதை ட்ராக் பண்ண முடியும். பட் அப்படி செய்திருந்தாலும் கூட அது ரொம்ப ஒரு சின்ன அளவுல தான் செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் தான் பெரும்பாலும் இருக்கிறது. ஓகே ஓகே சார், ஃபர்தரா போகும்போது இந்த சென்ஸ் வந்து இப்போ இவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க, அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க, எல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு இப்போ தோணுது. இந்த சென்ஸ் வந்து ட்ரம்ப் ஆரம்பிச்சா வந்து அதுல வந்து பின்வாங்குறாரோ இல்லையோ, அட்லீஸ்ட் ஒரு மாதிரி ரிப்புல் வந்து நடந்துகிட்டு இருக்கிறது பார்க்குறது. சைனா மற்றும் நார்த் கொரியா, ஏஷியன் கண்ட்ரிஸ், இந்தியா, பாகிஸ்தான், இவங்கெல்லாம் வந்து இதுக்கு பதிலாற்ற வகையாக ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? பிகாஸ் வந்து ஒன்ஸ் சைனா பண்ணுச்சுன்னா வந்து ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரி பண்ணும்போது இந்தியா பண்ணியே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்து, இந்த சென்ஸ் அது அட்லீஸ்ட் ஏதாவது ரியாக்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து இந்தியா தள்ளப்படுவாங்க. பாகிஸ்தான் வந்து அப்பையிலேருந்து நியூக்ளியர் போஸ்டரிங் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா வந்து பெருசாக அதுக்கு ரியாக்ட் பண்ணது கிடையாது. பட் ஆனால் வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலே வந்து நியூக்ளியர் பவர் இருக்க ஒரே கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் மட்டும்தான் இருக்குது. அப்படின்னு சொல்லும்போது பாகிஸ்தானும் திரும்ப ஏதாவது பண்ண ஆரம்பிச்சா இந்தியா ஹேஸ் டு, என்ன சொல்றது, ஒரு மாதிரி ஃபோர்ஸிபிளாக வந்து இந்தியா வந்து உள்ள போக வேண்டிய கட்டாயத்துக்கு வரும். நம்ம கண்ட்ரி, நம்மளோட பொலிட்டிக்கல் கண்டிஷன்ஸ் வந்து இதை வந்து சூட் பண்ணுமா? எப்படி முடிவெடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? இது நல்ல கேள்வி. இன்ஃபேக்ட் ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ட்ரம்ப் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்ததுல இருந்து அவர்களுடைய செக்யூரிட்டி கன்சிடரேஷன்ஸ், அவர்களுடைய நாட்டு பாதுகாப்பு தொடர்பாக ஒவ்வொரு விதமான கேள்விகள் இருக்கும். இப்போ இன்ஃபேக்ட் இங்க யுஎஸ் ரஷ்யாவுக்கு ட்ரெடிஷனலா இருந்த இந்த ஒரு நியூக்ளியர் காம்படிஷன்ங்கிறது பாத்தீங்கன்னா சைனாவும் வந்து இப்ப அந்த இடத்துல ரஷ்யாவை தாண்டி ஒரு இடத்துக்கு சைனா உள்ள வருது. ஏன்னா அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் உடைய அசஸ்மெண்ட் என்னன்னா இன்னொரு 5-10 ஆண்டுகளுக்குள்ள வந்து அமெரிக்காவுடைய பேரிட்டிக்கு வந்து சைனாவும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு அசஸ்மெண்ட் வந்து அவர்களிடம் இருக்கிறது. ஸோ அவங்க வந்து இப்ப பெரும்பாலும் பார்ப்பது வந்து ரஷ்யாவும் ஒரு த்ரெட்டாக இருந்தாலுமே கூட அதே அளவுக்கு ஈக்குவலா வந்து சைனாவும் வந்து நியூக்ளியர் கேப்பபிலிட்டிஸ் அடைஞ்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து தான் அமெரிக்கா வந்து இந்த விஷயத்த பாக்குது. அதே நேரத்துல வந்து இந்த சின்ன நாடுகள், நார்த் கொரியா, ஈரான் போன்ற நாடுகள் வந்து அணு ஆயுத பரிசோதனையை வந்து நார்த் கொரியா மட்டும்தான் செஞ்சிருக்கு. இன்ஃபேக்ட் ஃபேக்சுவலா நம்ம பார்த்தோம்னா ஒன்லி நார்த் கொரியா டன் திஸ். 2006 ஒரு தடவை பண்ணியிருக்காங்க, 2017 ஒரு தடவை பண்ணியிருக்காங்க. இவர்களுக்கு வெளியில யாரும் இதை செய்யவில்லை. ஆனால் இப்ப சீனா வந்து தன்னுடைய அணுசக்தி ஆயுதங்களை வந்து அமெரிக்காவிற்கு இணையாக கொண்டு வருவதால் என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்துல வந்து இந்தியாவும் வந்து சீனாவுக்கு இணையா இதை கொண்டு வரணுங்கிற இடத்துக்கு இந்தியா தள்ளப்படுது. இந்தியா நியூக்ளியர் வெப்பன்ஸ் அதிகம் பண்ணுச்சுன்னா பாகிஸ்தானும் அதே இடத்துல வந்து ஒரு இடத்துக்கு தள்ளப்படும். இன்ஃபேக்ட் இப்ப நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அந்த யுஎஸ்க்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய கன்வென்ஷனல் டிஃபரன்ஸ், அமெரிக்கா வந்து இப்ப நீங்க கரெக்டா சொன்னது போல யுக்ரைன்ல வந்து 3 வருஷமா ஒரு போர் நடந்துட்டே இருக்கு. அந்த போர்ல வந்து இன்னொரு யாரு ஜெயிக்க போறாங்க, ஹூஸ் கோயிங் டு பி தி விக்டர் அப்படிங்கிறதுக்கான பதிலே வரல. இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ரஷ்யாவுடைய கன்வென்ஷனல் வீக்னஸ்க்கு. அவர்களுடைய கன்வென்ஷனல் வீக்னஸ் எந்த அளவுக்கு வந்து இருக்குதுங்கிறதுக்கு யுக்ரைன் வார் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதே மாதிரி வந்து ஒரு கன்வென்ஷனல் வீக்னஸ் வந்து பாத்தீங்கன்னா சீனாவோட ஒப்பிடும் போது இந்தியாவுக்கு இருக்குது. இந்தியாவோட ஒப்பிடும் போது பாகிஸ்தானுக்கு இருக்குது.
இப்ப இந்த ஒரு இது ஒரு ட்ரையாடுன்னு சொல்லுவாங்க. சைனா, இந்தியா, பாகிஸ்தானாவும் ஒரு ட்ரையாடுன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த இடத்துல சைனா வந்து தன்னுடைய நியூக்ளியர் வெப்பன்ஸ் அதிகம் பண்ணும்போது என்ன ஆகுது? ஒரு டாமினோ எஃபெக்ட். இந்தியாவும் வந்து நம்மளும் வந்து இதை வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இந்தியாவை பார்த்து பாகிஸ்தானும் இதை கொண்டு போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். இதை வந்து இன்ஃபேக்ட் 98ல வந்து அப்ப இருந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் கூட சொல்லியிருப்பாரு, எங்களுடைய நியூக்ளியர் பாஸ்டர் வந்து சீனாவை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா பாகிஸ்தானை கம்பேர் பண்ணும்போது வி ஹேவ் கன்வென்ஷனல் சுப்பீரியாரிட்டி. ஓகே. ஸோ இது வந்து ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா இது ஒரு இட்ஸ் லைக் அ செயின் ரியாக்ஷன். இந்த செயின் ரியாக்ஷன் வந்து அப்படிதான் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக இந்த செயின் ரியாக்ஷன் வந்து ட்ரம்ப் டெஸ்ட் பண்றாரா இல்லையான்றதை பொறுத்து தான் தொடரும்னு நினைக்கிறேன் எனக்கு. கரெக்டா சார்? அவர் வந்து இந்த செயின் ரியாக்ஷனை மைண்ட்ல வச்சு எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே கொடுக்கல. நம்ம அவர் வந்து எதை இதை வச்சு சொல்றாருன்னு சொல்ல மாட்டேங்குது. ஆமா, அவர் வந்து எதனால இதை சொல்றாரு, இதனால என்ன, ஏன்னா இப்ப நியூக்ளியர் டெஸ்டிங் வந்து இமீடியட்டா ரெஸ்யூம் பண்ண முடியாது. நீங்க எஸ், பெரிய விஷயங்கள். ஏன்னா ஆமா, இப்ப ரஷ்யா வந்து அலாஸ்கா ஆர்டிக்கை வந்து ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. இது எப்போ வந்து பண்ணுவாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. பட் ஆனால் வந்து எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே வந்து ஒரு கண்ட்ரிக்கு வந்து நியூக்ளியர் டெஸ்ட் வந்து பெரிய ஒரு விஷயமா இருக்கும். இந்த சென்ஸ் வந்து அதுக்கான இடங்கள் ஒதுக்குறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, மிலிட்ரி பட்ஜெட் ஒதுக்குறது அதுன்னு சொல்லிட்டு இந்தியா மாதிரியான கண்ட்ரிகள் வந்து ஒரு டிட்டரன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. பாகிஸ்தான் மாதிரியான கண்ட்ரிகள் வந்து எக்கனாமிக்கலாக வந்து பயங்கரமான பேட் நிலைமையில தான் இருக்காங்க. ஏற்கனவே வந்து பலுச்சிஸ்தான், சிந்து தேசம்னு சொல்லிட்டு 2-3 விஷயங்கள்லாம் ஓடிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்து அவங்க எப்பயுமே யூஸ் பண்றது வந்து இந்தியாவை இந்த மாதிரி ஒரு எக்கனாமிக்கல் விஷயம் வரும்போது இந்தியாவை வந்து நாங்கள் அட்டாக் பண்ண போறோம், இந்த சென்ஸ் இந்தியாவை வந்து நாங்கள் எப்படி பண்ண போறோம் தெரியுமா, அந்த மாதிரி பண்ணுவோம். இல்லாட்டி ஏதாவது இன்டர்னல் வார், ஏதாவது சின்ன சின்ன அங்கங்கே ஏதாவது சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் நடக்கிறது பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு என்ன பயம் இல்லைன்னு எனக்கு வந்து இதுனா, இப்போ இந்த விஷயங்கள்லாம் ஓடிட்டு இருக்கிறது பார்க்கும்போது பாகிஸ்தான் வந்து ரொம்ப அமைதியா இருக்காங்க. இதை பத்தி எதுவுமே பேசவும் இல்லை, எதுவும் பண்ணாம இருக்காங்க. இது இப்படிதான் போகும்னு நினைக்கிறீங்களா? இந்தியா பாகிஸ்தானுடைய அந்த நியூக்ளியர் ரிலேஷன்ஷிப்ங்கிறது பாத்தீங்கன்னா இது ஒரு கட்டத்துல வந்து இது எல்லாத்துக்கும் வெளியில இருக்கு. எஸ், மொத்தமா இது நான் சிங்க்ல இவங்க வெளில இருக்காங்க 2 பேருமே. ஆமா, இந்த இஷ்யூவை வந்து எதை டிரைவ் பண்ணுங்கிறது வந்து முழுக்க முழுக்க பாகிஸ்தான் அண்ட் இந்தியாவுடைய ஆக்ஷன்ஸால மட்டும்தான் தீர்மானிக்கப்படுது. பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கோ, யுஎஸ்கோ, சைனாவுக்கோ. ஆனா இதை இந்த இரு நாடுகளுமே, பாகிஸ்தானை மட்டும் நான் சொல்ல மாட்டேன், இந்தியாவும் சரி பாகிஸ்தானும் சரி, இருவருமே வந்து இதை ஒட்டி கிரேட் பவர்ஸ், அதாவது வல்லரசுகள் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதற்கு தகுந்தாற் போல தங்களுடைய இன்ட்ரெஸ்டையும் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக எப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்கிறது வந்து இட் இஸ் an ஓப்பன் கொஸ்டின். ஓகே 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 ஓகே. அது வந்து ஏன்னா இப்ப ஏதோ ஒரு இடத்துல வந்து பாகிஸ்தான் ஒரு த்ரெட்டா இந்தியா பார்த்தாலோ, இல்ல இந்தியா ஒரு த்ரெட்டா பாகிஸ்தான் பார்த்தாலோ, அவர்கள் ஏதோ ஒரு முன்னெடுப்பு எடுப்பார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்துமே வேண்டாம். வல்லரசுகள் எடுக்கக்கூடிய முடிவை வந்து தங்களுக்கு சாதகமா எப்படி பயன்படுத்திக்குவாங்க அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் இந்தியா பாகிஸ்தான் நம்ம இங்க குறிப்பா பார்க்கணும். ஓகே சார், ஓகே சார். தேங்க்யூ ஃபார் யர் டைம் சார். இது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா வந்து இது முடிய போகிறது கிடையாது. எல்லாருமே வந்து பிச்சு பிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. லெட் சி ஹவு இட் கோஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் யர் டைம் சார். கண்டிப்பா. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Subscribe to One India and never miss an update.